ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, என் சொற்படி கேட்டு நடக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டசாலி பிள்ளைகளே. உன் வெற்றிக்கான திருவுகோலை தொட்டுவிட்டுதானே என் தெய்வ வாக்கினை கேட்க வந்துள்ளாய். இது நாள் வரை உன் வீட்டை சுற்றி கொண்டிருந்த விஷ ஜந்துவான பாம்பு இனி உன்னிடம் திரும்ப வரவே வராது. நீ நன்றாக வாழ்வாய். நீ இந்த நொடி எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். என்னை முழுமையாக நம்பு. இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கு வழி துணையாக வருவேன். உன்னோட பண கஷ்டம் எல்லாம் மிக விரைவில் தீரப்போகுது. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னை நோக்கி வந்தே தீரும். நீ நினைத்த அத்தனை காரியங்களும் இனி வெற்றி அடையக்கூடிய காலம் கைகூடி வந்தாச்சு. உன்னோட செயல்களுக்கு எல்லாம் கைமேல் பலன் கிடைக்க போகுது. எனவே பொறுமையாக நம்பிக்கையுடன் காத்திரு. நான் உன்னிடம் வேண்டுவது எல்லாம் எது நடந்தாலும் உன் முகத்தினில் சிறு புன்னகையோடு எதனையும் எதிர்த்து போராடு. யாரிடமும் எதையும் பகிர வேண்டாம். நீ பகிர போவதால் அவர்கள் அப்படியே ஓடோடி வந்து இந்தாமா என்று உனக்கு உதவிகளை அள்ளி வழங்கப் போகிறார்களா? இல்லையே. பின்பு ஏன் மற்றவர்களுக்காக, மற்றவர்களின் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன்னை சுற்றியுள்ள எத்தனையோ ஜீவராசிகள் உன் அன்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு உன் அன்பினை அள்ளி வழங்கலாமே. நீ எனக்காக செய்யும் வழிபாட்டை விட எனக்கு உன்னிடம் பிடித்த விஷயம் என்ன தெரியுமா? எப்போதும் மற்றவரிடம் பிடிக்கவில்லை என்றாலும் இனிதாக பேசி உன் முகத்தினில் சிரிப்புடன் இருந்தாலே நான் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ வேண்டாமலேயே உனக்காக அள்ளி தருவேனம்மா. நீ தேடி சென்ற காலம் அனைத்தும் போய் உன்னை தேடியே அனைத்தும் வரப்போகிறது. அடுத்த நொடி என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நடக்க இருப்பது தொடர்ச்சியான அதிர்ச்சிகளா இல்லை தொடர்ச்சியான ஆச்சரியங்களா என்று உன் கண்கள் விழிப்பிதுங்கி நிற்கும் இந்த நொடியில் இருந்து உனது வாழ்க்கையை புரிந்து கொண்டு ரசித்து வாழ். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள். முன்னேற்றம் ஒன்றே உனது வாழ்க்கை. மன வலிமையோடு வாழ்வதென்பது என்ன தெரியுமா? மற்றவரிடம் இருந்து உன்னை நீயே தொடர்பில் இருந்து துண்டித்து கொள்வதல்ல. மற்றவர் மத்தியிலும் நீயும் ஒரு தனி இடத்தை பிடித்து காட்டுவேன் என்று மன உறுதியோடு வாழ்கிறாய்ப்பார். அதுதான் மன வலிமை. நீ செய்யும் வேலை எதுவானாலும் நேசித்து அழகாக செய். பின்பு என்ன, வெற்றி அடையலாம் எளிதில். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வெற்றி திறவுகோல் அல்ல. மகிழ்ச்சியாக நீ இருப்பதே வெற்றிக்கான திறவுகோல்தான். ஒரு தனி மனிதன் எப்பொழுதும் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கவும் போவதில்லை. அதேபோல் தோல்வி பெற்றவன் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கவும் போவதில்லை. இதுதான் உண்மை. வெற்றி அடைந்தவன் கூட இது போதும் என்று அமைதியாயிடுவான் ஒரு கட்டத்தில். தோல்வி அடைந்து கொண்டிருப்பவனது வெற்றியோ மாபெரும் வெற்றியாகும். இதை உலகமே வியந்து பார்க்கும்படியான வெற்றியாக இருக்கும். அவனே போதும் என்று சொன்னாலும் அந்த வெற்றிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் பலரின் துரோகங்களால் விழுந்த நீ உன் வாழ்க்கையில் மீண்டும் எழுந்து உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் மீண்டும் எழுந்து நடப்பது மிகவும் அவசியமாகும். தினமும் இரவில் தூங்குவதற்கு முன்பும் சரி, காலை தூங்கி எழுந்த பின்பும் சரி, மாதத்தின் ஒரு நாளில் வரும் இந்த அமாவாசை நாளிலாவது உன் முன்னேற்றத்திற்காக உன் முன்னோர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டிருப்பது மிகவும் அவசியம். நீ இதுவரை நீ அறியாமலேயே உன்னையும் உன் வீட்டையும் சுற்றியுள்ள பல விஷ ஜந்துகளிடம் இருந்து
உன்னை காப்பாற்றி உள்ளனர். மேலும் உனக்கு தெரியாமலேயே பல தீங்குகளிலிருந்து உன்னை விடுவித்துள்ளனர். அதனால் அவர்களுக்கு நீ நன்றியை தெரிவிப்பது மிகவும் அவசியம் அம்மா. இதனால் அவர்களின் மனம் குளிரும். அந்த ஒரு நாளிலாவது தன் சந்ததியினர் தன்னை நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டிருப்பதால் அவர்களின் மனம் மிகவும் குளிரும். இதனால் எந்த மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் கடைசி நொடியில் கூட அதிலிருந்து நீ வெளிவர உன்னை திருப்திப்படுத்த ஏதாவது ஒரு அதிசயம் நிச்சயம் நடக்கும் இவர்களின் ஆசிகளோடு. பின்பு என்ன? வெற்றி உனக்கே உனக்குரியதுதான். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.